மல்லிகைப்பூ ஜாக்கெட், பாவாடைய இழுத்துவிட்டு ஆபாசமான ஆட்டம். ஸ்ரீலீலா படத்துல இப்படியா இருக்கு? தெலுங்குல வெளியான புஷ்பா 2 படத்துல ஒரு பாட்டுக்கு நடிகை ஸ்ரீலீலா கவர்ச்சி பொங்க பொங்க குத்தாட்டம் போட்டிருந்தாங்க. இப்ப அவங்க நடிச்சுட்டு வரக்கூடிய படத்துக்கு இன்ஸ்டாகிராம் மாடல் அழகி கெத்திகா சர்மா படு ஆபாசமா ஒரு குத்தாட்டத்த போட்டு ரசிகர்கள திக்குமுக்காட பண்ணியிருக்காங்க. வர வர நடன இயக்குனர்கள் எல்லாமே ஏன் இந்த அளவுக்கு மோசமா கொரியோகிராஃப்ல இறங்கிட்டாங்க அப்படிங்கிற கேள்வியையும் ரசிகர்கள் எழுப்பியிருக்காங்க. விஜய் நடிச்ச சுறா படத்துல தமன்னாவோட ஃபேண்ட்ட இறக்கி விட்டு ஆடுறது மாதிரி ஒரு ஸ்டெப் இருக்கும். அத நெறைய பேருமே கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. இந்த வருஷம் பாலகிருஷ்ணா நடிப்புல வெளியான டக்கு மகாராஜ் படத்துல ஊர்வசி ரவுதேலாவோட பின்புறம் தட்டுறது மாதிரியான மோசமான ஸ்டெப்பையும் 60 வயச கடந்த பாலகிருஷ்ணா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம போட்டு டான்ஸ் ஆடியிருப்பாரு. இருட்டுல ரம்பாவோட பின்னாடி ரஜினிகாந்த் தட்டிட்டாரு அப்படிங்கிற பேட்டி இதே அர்த்தத்துல தீயா பரவன நிலையில பாட்டுலயே படுமோசமா பாலகிருஷ்ணா ஆடியிருந்தாரு. அல்லு அர்ஜுன் கூட இணைஞ்சு ராஷ்மிகா மந்தனா கவட்டைக்குள்ள கைய விட்ட மாதிரி புஷ்பா 2 படத்துல வந்துச்சே ஃபீலிங் அப்படிங்கிற பாட்டுல டான்ஸ் ஆடினதை பார்த்த பல இளைஞர்களும் இளம் பெண்களும் அதை விட மோசமா ஆடினாதான் ரீல்ஸ்ல ட்ரெண்ட் ஆக முடியும் அப்படின்னு நினைச்சு இணையத்துல பண்ண சேட்டைகள் எல்லாம் ஏராளம். அந்த வரிசையில இப்போ அடுத்த ஐட்டம் சாங் ஒண்ண தெலுங்கு சினிமா இறக்கியிருக்குது. கெத்திகா சர்மா மேலாடைக்கு பதிலா மல்லிகை பூவையே ஜாக்கெட் மாதிரி போட்டுக்கிட்டு படு கவர்ச்சியா ஜிவி பிரகாஷ் இசையில உருவாயிருக்கக்கூடிய ராபின்ஹுட் படத்துல அதிதான் சர்ப்ரைஸ் அப்படிங்கிற பாட்டுக்கு எக்ஸ்ட்ரா கிளாமரை காட்டி டான்ஸ் ஆடியிருக்காங்க. தெலுங்கு நடிகர் நிதின் ஹீரோவா நடிச்சிருக்கக்கூடிய இந்த படத்துல ஸ்ரீலீலா ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. புஷ்பா 2 படத்துல கிஸ்ஸிக் அப்படிங்கிற பாட்டுல கவர்ச்சி நடனம் போட்ட ஸ்ரீலீலாவோட படத்துக்கு கெத்திகா சர்மா கவர்ச்சி டான்ஸ் ஆடியிருக்காங்க. சுதா கொங்கரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா நடிப்புல உருவாயிட்டு வரக்கூடிய பராசக்தி படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல அறிமுகமாக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீலீலாவோட கைவசம் இப்போ ஹிந்தி, தெலுங்கு படங்கள் அப்படின்னு ஆல் இந்தியா அளவுல படங்கள் இருக்குது. டோலிவுட் நடிகர் ரவிதேஜா, பாக்யஸ்ரீ போஸ் கூட இணைஞ்சு போன வருஷம் நடனம் ஆடினதை நிறைய பேருமே ட்ரோல் பண்ணாங்க. மிஸ்டர் பக்ஷன் படமும் பெருசா ஓடல. இந்த நிலையில ராபின்ஹுட் படத்தினோட பாடலுக்கு தன்னோட பாவாடைய தானே இழுத்து ஆபாசமா நடன அசைவுகள் ஆடி கெத்திகா சர்மா இளைஞர்களை கவர்றதுக்காக என்னென்னலாமோ செய்யறாங்க. இந்த பாட்டோட லிரிக் வீடியோ சில வீடியோ காட்சிகளோட வெளியாகி ரசிகர்களை ஷாக் ஆக்கியிருக்கு. வந்துச்சே ஃபீலிங்ஸ் பாட்டு தான் ரொம்பவே மோசமான கொரியோகிராஃபி அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில டக்கு மகாராஜ் படத்தோட தபிதி தபிதி பாட்டு அதை முறியடிக்கக்கூடிய விதமா மோசமா இருந்துச்சு. இந்த நிலையில அதையும் ஓவர்டேக் பண்ணிடக்கூடிய அளவுக்கு அடுத்த ஃபீலிங்ஸ் பாட்டா அதித சர்ப்ரைஸ் பாட்டு உருவாயிருக்கு.